வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சிவபுராணம் தாங்க பாட போகிறோம். அதை தான் நம்ம கற்றுக்க போகிறோம். அதாவது இன்றைக்கி பிரதோஷம் இல்லையா, இன்றைக்கி மாலை பொழுதில் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம சிவபுராணம் சிவபெருமானுடைய கோவிலில் தரிசனம் பண்ணும்போது நம்ம பாட வேண்டிய ஒரு அற்புதமான பாடலுங்க. அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி பிரதோஷ நாள், அதுக்கப்புறம் சிவராத்திரி, அந்த நாட்கள்லாம் திங்கட்கிழமை, சோமவாரம், அந்த நாட்களில் நம்ம சிவபெருமானை பாடி மகிழும் பாடல் தான் இந்த சிவபுராணம் என்ற அற்புத பாடல். அதாவது மாணிக்க வாசகர் தந்தருளிய சிவபுராணம் பாடல் எல்லாரும் பாடுவீங்க. இது பாடல் பாடத் தெரியாதவங்களுக்கு இந்த பதிவு போய் சேருங்க. அதாவது சிவபுராணம் திருவாசகம் புத்தகம் இருந்ததுன்னா அந்த புத்தகத்தை எடுத்து வச்சு சிவபுராணம் சாப்டரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. சேர்ந்து நம்ம பாடலாம். நம்ம சேர்ந்து பாடும்போது சிவபெருமானை மனதார நினைத்து கொண்டு நம்ம பாட வேண்டும். அற்புதம் நம்முடைய வாழ்வில் தானாகவே நிகழும் என்பது ஐதீகம். சரி வாங்க, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாடலை பாடலாம். சிவபுராணம் பாட போகிறோம். அதாவது திருவாசகம் புத்தகத்தில் இது இருக்குங்க. திருப்பெருந்துறையில் அருளியது சிவனது அநாதி முறையான பழைமை சிவபெருமானின் பெருமையையும் உயிர்களை அவன் ஆட்கொள்ளும் விதத்தையும் இந்த சிவபுராணம் கூறுகிறதுங்க. அருமையான அற்புதமான பாடல். திருச்சிற்றம்பலம். முதல்ல நம்ம வாழ்த்து பாடிடலாம். வாழ்த்தும் வணக்கமும் பாடிடலாம். இது தினமுமே இந்த பாடலை சொல்ல சொல்ல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். சரி பாடலாம் வாங்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சின் நீங்கா தான் தாழ் வாழ்க, கோக்கழி ஆண்ட குறுமனிதன் தான் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பறுக்கும் பிஞ்ச கன்றன் பெய்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன்றன் பூங்கழல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழுங் கோன்கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்குஞ் சீரோன் கழல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலடி போற்றி, மாயப்பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துறை நம் சேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இப்போ அடுத்தது வருபொருள் உரைத்தல். சிவன் அவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கழலிறைஞ்சி, விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய், எண்ணிறந்து எல்லை இல்லாதானே நின் பெருஞ்சீர், பொல்லா வினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லகரசுராய் ராகி முனிவராய் தேவராய் சொல்லாஸ் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற
மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் யமானனாம் விமலா பொய்யாயினவெல் எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் காக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கறந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினை ஏன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அறங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழுவழுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே இன்பழுந் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாம் ஜோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் அடுவாகி அல்லானே ஈரத்தென்னை யாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்விழா புண்ணியனே காக்குமெங் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிற ஆற்றேன் எம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருக்கும் துறந்திருந்து பொய்கெட்டு மையானார் மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி தாராமே கள்ளப்புலங்குரம்பை கட்டழிக்க வல்லானே நல்லுருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தன்பாண்டி நாட்டானே அல்லற் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோர்க்கு ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாணிக்க வாசகர் தந்தருளிய திருவாசகம் பாதக்கமலங்கள் போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு ஞானப் பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு ஞானப் பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அருள் தரும் சிவகாமி அம்மை உடனமர் அருள்மிகு ஞானப் பெருங்கூத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருவாசகம் புஸ்தகம் பாருங்கள், புக்கு இப்படி தான் இருக்குங்க. பெரிய சைஸில் இந்த மாதிரி கிடைக்கிறது, எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிறது. அப்படின்னா நீங்கள் கூட்டு பிரார்த்தனை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா, கூட்டு பிரார்த்தனையில் திருவாசகம் புக்கு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே தருவாங்க. கூட்டு பிரார்த்தனையில்
அருமையான புக்குங்க. எப்பவுமே எல்லாருமே வாங்கி வச்சுக்கணும். சிவனடியார்கள் சிவபக்தர்கள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான காப்பு இந்த புத்தகம். திருவாசகம் என்னும் தேன். மாணிக்க வாசகர் நமக்கு அருளிய பொக்கிஷமான திருவாசகம் என்னும் தேன். தேனாய் இனிக்கும் திருவாசகம். இந்த பாடலை பாடி நாம் அனைவரும் சிவபெருமானின் அருளை பெறுவோம். இந்த புக்கு இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. அப்படியே வாங்க முடியாதவங்க எங்கள் ஊரில் கிடைக்கல அப்படின்னா நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பாடலாம் இந்த பாடலை. அற்புதமான பாடல் பாருங்க. அதாவது இந்த சிவபுராணம் அப்படின்ற பாடல் 9ஆம் நூற்றாண்டில் மாணிக்க வாசகரால் பாடப்பட்ட ஒரு அற்புதமான பாடல்ங்க. அதாவது சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடும் பாடல் மற்றும் பிறவி பிணைப்பை அறுத்து நம்முடைய இறை பக்தியை வளர்க்கும் வல்லமை பெற்ற ஒரு அருமையான அற்புதமான பக்தி நிறைந்த பாடலாகும். மற்றும் யாரெல்லாம் மனம் உருகி சிவபெருமானை நினைத்து இந்த சிவபுராணத்தை பாடுகிறார்களோ அவர்கள் சிவபெருமானின் திருவடைகளை அடைவர் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடல் வரிகள் மூலம் விளக்கியுள்ளார். மிகவும் அற்புதமான சக்தி வாய்ந்த பாடல்க இது. நம்ம இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, இன்னைக்கு மாலை பொழுதில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும். எல்லா கோவில்லையும் 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த பிரதோஷ நேரத்தில் நம்ம அபிஷேகம் பார்த்து கொண்டே நம்ம இந்த பாடல்களை கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து நம்ம அமர்ந்து பாடலாம். அப்படி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருந்தே நம்ம இந்த பாடலை பாடலாம். வீட்டில் பூஜை அறையில் விளக்கை ஏற்றி வச்சுக்கோங்க. விளக்கை ஏற்றி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம். வீட்டில் சிவபெருமான் படம் இருந்ததுன்னா படத்துக்கு சந்தன குங்குமம் இட்டு பூக்களால் அலங்காரம் செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இந்த பாடலை பாடலாம். கண்டிப்பாக வில்வ இலைகளை வாங்கி கோவிலுக்கு கொடுங்க. வீட்லேயும் வில்வ இலையை சிவபெருமான் பாதத்தில் போடுங்க. வில்வம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிவபெருமானுக்கு மிகவும் இஷ்டமான பொருளாகும். மற்றும் நம்ம நெய்வேத்தியமாக எதுவானாலும் நம்ம படைக்கலாமுங்க. புளி சாதம், தேங்காய் சாதம் மற்றும் அப்பம், என்ன ஒரு பதார்த்தமாகவானாலும் நம்ம நைவேத்தியமாக படைத்து மற்றவர்களுக்கும் நம்ம விநியோகிக்கலாம். அதாவது அற்புதமான சிவபுராணம் பாடல் எல்லாரும் கற்றுண்டு சிவபெருமானின் அருளை பெறுவோம். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு வரப்போகிற காலங்கள் அனைத்தும் நம்முடைய வேதனைகளும் துன்பங்களும் சிவபெருமான் நீக்கி போடுவார் என்பது ஐதீகம். அற்புதமான பாடல். சிவபெருமானை போற்றி புகழ்ந்து பாடுகின்ற பாடல் மற்றும் அவருடைய திருவடிகளை அடையும் பாடலாக இந்த பாடல் அமைகிறது. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், அவர்களும் பயனடையட்டும். மேலும் ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.